வணக்க நண்பர்களே. நாம் இந்த பதிவில் அரச இலையை பயன்படுத்தி நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கான ஒரு பரிகார முறையை தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகார முறையை செய்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். வேறு நாட்களில் செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதுவும் காலை பொழுதுல தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்திலேயே நம்ம என்ன பண்ணணும்னா, வீடு வாசலாம் நல்லா சுத்தம் பண்ணிறணும். சுத்தம் பண்ணிட்டு, அன்றைய நம்மளும் சுத்தமா இருக்கணும். அன்றைய பொழுதுக்கு வேற எந்த ஒரு அசைவ உணவும் நம்ம சமைக்கக்கூடாது. வீடு வாசல் நாமும் ரொம்ப சுத்தபத்தமா இருந்து, காலை பொழுதுல நேரா போய் என்ன பண்றோம்னா, அரச இலையில கொழுந்தா பார்த்து ஒரு 7 இலை, சரியா எண்ணி ஒரு 7 இலை பறிச்சுக்கிடுங்க. பறிச்சுக்கிட்டு வந்துட்டு, வீட்ல வந்து பசும்பாலு, வேற எதுவும் இந்த பாக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பசும்பால் வாங்கிடுங்க. சுத்தமான பசும்பால்ல இந்த அரச இலை ஏழையும் நல்லா அரைச்சி கரைச்சிருங்க. கரைச்சிட்டு கொஞ்சமா சாஸ்திரப்புக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதில் போட்டு 3யும் நல்லா கலந்துக்கிட்டு, வீட்டுக்குள்ள நம்ம பூஜை அறையில சாமிகிட்ட அந்த ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு, அதுக்கு பக்கத்துல இந்த கலவையும் வச்சிருங்க. வச்சு நல்லா வேண்டி வணங்கிக்கிடுங்க. வணங்கிக்கிட்டு பிற்பாடு என்ன பண்றீங்கன்னா, ஒரு மா இலை கொத்தோ, இல்ல வேப்பிலை கொத்தோ கையில வச்சுக்கிட்டு, இந்த தீர்த்தத்த பூஜை அறையிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ள எல்லா இடத்தையும் நல்லா கம்ப்ளீட்டா தெளிச்சுட்டு, வீட்டுக்கு வெளிப்புறத்துலயும் எந்த அளவுக்கு முடியுமோ எல்லா இடமும் நல்லா தெளிச்சிருங்க. தெளிச்சுட்டு, அதோட மாலையில சாயங்கால பொழுதுல கொஞ்சம் சாம்பிராணி புகைய போட்டு, உங்க தேவதைக்கு என்ன படைக்கணும்னு விரும்புறீங்களோ, உங்க தெய்வத்துக்கு எந்த தெய்வத்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, அந்த தெய்வத்துக்கு என்ன பிடிச்ச பொருளோ அதெல்லாம் வாங்கி, உங்களால முடிஞ்சத வாங்கி வச்சு, சாமிக்கு படைச்சிட்டு, நல்லா திருப்தியா வழிபாட செய்யுங்க. ஒண்ணு அன்னைக்கு பொழுதுக்கே அந்த தேவதைகள் நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க. ஏதோ ஒரு சிறு சிறு தடைகள் இருந்துச்சுன்னா, அந்த தடைகள மீறி வந்துரும். இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே போல ஒரு 3 வாரங்கள் தவறாம ஒரு 3 தடவ, அதிகபட்சம் 3 தடவ செய்யறதுனால, நிச்சயமாக நம்ம தெய்வங்கிறது நம்ம இடத்துக்கு கண்டிப்பாக வந்துரும். இது ஒரு அனுபவ முறை. இத சில பேருக்கு ஒரு முறையில பலன் தெரியும். சில பேருக்கு அதிகபட்சம் 3 முறைக்குள்ள நம்ம தெய்வம் நம்ம இடத்துக்கு வந்துரும். அதுல எந்த ஒரு தடைகளும் கிடையாது. அதனால முயற்சி பண்ணி பாருங்க. ரொம்ப சுத்தபத்தமா இருந்து செய்யுங்க. அதுதான் நல்லது. இந்த பொருள்கள வாங்கி வச்சு இத மாரி செஞ்சு பயன்படுங்க. வேற எதுவும் தகவல் வேணும்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.